சிந்தனைக்காக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை 6வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய பிரதானமான விருப்பம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? கரங்களை உயர்த்துங்க. இல்லையா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பாவத்திலிருந்து விடுதலை, நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். ஆனால் தேவ சித்தம் அதுவல்ல. நீங்க ரட்சிக்கப்படுகிறது ஒரு பாகம் தான், அது ஒரு ஸ்டெப் தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். சத்தியம் என்றால் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப சத்தியம் என்றால் என்ன? யார் சொல்றா? இயேசு சொல்றாரு, நானே வழி சத்தியம். அப்ப சத்தியம் என்றால் யார்? இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். இப்ப வாசிங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அப்படின்னா அந்த சத்தியத்துக்கு பேரை மாத்துங்க, இயேசுவை அறிகிற அறிவுல அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏன் இயேசுவை அறிய வேண்டும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியும் போது அந்த சத்தியம் உங்களை என்ன பண்ணிடும்? விடுதலையாக்கிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டுட்டோம். அவர் சொல்றாரு, உலகம் தராத சமாதானத்தை நான் உனக்கு தரேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு வச்சுட்டு போறேன். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நீ எதை குறிச்சு பயப்பட வேண்டாம். நான் பிசாசை ஜெயிச்சிட்டேன், நான் கடல் மேல நடந்தேன், மரிச்சவனை உயிரோடு எழுப்பினேன். அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், சமாதானத்தை கொடுப்பவர், சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர், இதெல்லாம் இயேசுவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவை விசுவாசிச்சு நான் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள விடுதலை இல்லை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ள சமாதான கேடு, பலவீனத்தினுடைய போராட்டங்கள், தரித்திரங்கள், அவருடைய வேலை விஷயத்துல பிரச்சனை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை, சபையில பிரச்சனை. தேவன் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட அநேக தேவ பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில் ஐக்கியமாயிருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஏதோ பிரச்சனை இருக்கு. பலருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டமாகிவிட்டது. ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் வேதத்தை வாசிக்க முடியல? ஏன் ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியல? காரணம், கிறிஸ்தவ வாழ்க்கை கசப்பு, கிறிஸ்தவ வாழ்க்கையில வெறுப்பாயிடுச்சு. ஏன் இன்றைக்கு அநேகர் ஊழியத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க? கிறிஸ்துவை ருசிக்க முடியல, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மையை அனுபவிக்க முடியல. பயங்கர போராட்டம். ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயோ ஒரு ஃபார்முலாவை மிஸ் பண்ணிட்டு எல்லா மனுஷரும்
மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய சித்தம். உண்மையே நீங்க ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டீங்க. ஆனால் பிரதானமான இன்னொரு பாகத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவுல நீங்க வளர வேண்டும். இயேசுவை அறிகிற அறிவுல நீங்க வளர வேண்டும். இயேசுவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு யார் என்பது உங்களுக்கு தெரியாம இயேசுடைய விடுதலை உங்க வீட்டுக்கு வராது. இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியாம இயேசுடைய ஆசீர்வாதம் உனக்கு வராது. இயேசுவால் என்ன செய்ய முடியும் என்று உனக்கு தெரியாம உன் வாழ்க்கையில இயேசு செயல்பட முடியாது. இயேசு உலகத்தில் இருக்கும்போது குருடனை பார்த்து கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், பார்வை அடைவாயாக. அவ்வளவுதான். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, எங்கெல்லாம் போராட்டம் இருக்குதோ, அங்கே இயேசு ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்னால் இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? என்னால் இந்த வியாதியை சுகமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? என்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். பல நேரங்களில் ஏன் என்னால விசுவாசிக்க முடியல? இதுக்கெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறதா? எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல. பல நேரங்களில் எனக்கு பிரச்சனை, உடனே சொல்யூஷனை தேடி தான் நம்ம போகிறோம். எனக்கு பிரச்சனை, வியாதி, டாக்டர் தேடி போகிறோம். பிரச்சனை, மனிதர்களை தேடி போகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் நான் பரிகாரியா இருக்கிறேன். என்னுடைய பரிகாரியாகிய என்னை குறித்து உனக்கு அறிவு இல்லாததுனால உன் வாழ்க்கையில விடுதலை வரவில்லை, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரவில்லை. சொல்றாரு, சத்தியத்தை அறிகிற அறிவுல நீங்க வளர வேண்டும். வாசிக்கலாம் ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன பண்றாங்க? சங்கரமா. இங்கிலீஷ்ல ஓசியா 4:6. My people are being destroyed because they don't know me. நல்லா பாருங்க. ஏன் destroy ஆகுறீங்க? ஏன் உங்க வாழ்க்கையில அழிக்கப்படுகிறது? ஏன் உங்க குடும்ப சமாதானம் அழிக்கப்பட்டிருக்கிறது? ஏன் உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்ல? ஏன் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல? ஏன் உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேங்குது? ஏன் உங்களுடைய குடும்பத்துல உறவுகள் சரியா இல்ல? ஏன் உங்களுடைய வேலை விஷயத்துல பிரச்சனை? ஏன் உங்களுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை? ஏன் ஊழியத்துல பிரச்சனை? காரணம், நீங்க என்னை புரிந்து கொள்ளவில்லை, என்னை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. பழைய ஏற்பாட்டுல ஈசாக்கு ரெபெக்காளை அறிந்தான், ஆபிரகாம் சாராளை அறிந்தாள் என்று சொல்லி கணவன் மனைவி உறவுக்கு தான் பைபிள்ல அறிந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இயேசுவை ஒரு கணவனும் மனைவியும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ, எப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ, எப்படி ஒரே வீட்டிலே தங்கி இருக்கிறார்களோ, எப்படி ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக் கொள்கிறார்களோ, அதுபோல இயேசுவும் நீயும் ஒன்றாய் இல்லாவிட்டால், இயேசுவோடு நீங்கள் நெருங்காவிட்டால் இயேசுவை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நிறைய பேர் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு ஃபாரின் போயிடுறாங்க. 6 மாசம் கழிச்சு வருவாரு, 1 மாசம் இருப்பாரு, மறுபடியும் போயிடுவாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. போன வாரம் யூடியூப்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துருச்சு. என்னது? ஹஸ்பண்ட் எத்தனையோ கோடி ஒய்ஃப்க்கு அனுப்பி கொடுத்துருக்காரு, முடிச்சிட்டாங்க. அவர் வந்திருக்கிறார் ஊருக்கு, அங்கிருந்து பணமா அனுப்பி இருக்காரு. வீட்டுக்கு வந்தாலும் அந்த மாசம் வீட்டுக்குள்ள ஏறாத வெளியே போகுது. அவ்வளவுதான் கணவன் மனைவி உறவு. உன் கணவன் உனக்கு தெரியல, மனைவி தெரியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, இயேசுவை ஆராதிக்கிறீங்க, இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவர் உனக்கு தெரியுமா? இயேசுடைய வல்லமை என்ன உனக்கு தெரியுமா? இயேசுடைய மகிமை என்ன உனக்கு தெரியுமா? இயேசுவால் என்ன செய்ய முடியும் என்று உனக்கு தெரியுமா? இயேசுவால் இயற்கைக்கு அப்பாற்பட்டவரால் செயல்பட முடியும். மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியும். இயேசுவால் பிசாசை துரத்த முடியும். இயேசுவால் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷிக்க முடியும். இயேசுவால் செங்கடலை பிளக்க முடியும். இயேசுவால் குருடனுக்கு பார்வை கொடுக்க முடியும். இயேசுவால் குஷ்டரோகத்தை சுத்தமாக்க முடியும். இயேசு அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். இயேசு அந்த இடத்துல விடுதலை
இருக்கிற இயேசுவை நீ அறிந்து கொள்ள மறந்து போனாய். உனக்குள் இருக்கிற இயேசுவை நீ புரிந்து கொள்ள மறந்து போனாய். என்னை புரியாம என்றது நீ எதையும் வாங்க முடியாது. அவரை புரியாம நீ கண்ணீர் வடிச்சாலும் வேலைக்கு ஆகாது. அவரை புரிந்து கொள்ளாம நீங்க உபவாசம் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அவரை நீங்கள் புரிந்து கொண்டால் ஆண்டவர் உங்களுக்கு அருமையானவராய் வெளிப்பட ஆரம்பிக்கிறார். அவரை புரிந்து கொண்டால் அந்த சுவை உங்களுக்கு இன்பமாய் மாறிவிடும். அவரை நீங்க புரிந்து கொண்டால் தாவீது சொல்றான், ஆகாமின் கூடாரத்தில் 1000 நாள் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தினுடைய பிரகாரத்துல வாசமாய் இருப்பதை நான் தெரிந்து கொள்கிற காரணம் நான் அவரை ருசித்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, பிசாசு சிரிக்கிறான். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ரட்சிக்கப்பட்டுட்டேன், பட் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வரல. இயேசுவுடைய மகிமை தெரியல, அவருடைய வல்லமை தெரியல. பிசாசானவன் தந்திரமாய் தேவ பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறான். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இயேசுவை நான் அறிந்து கொள்ளணும் விரும்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். இயேசு உங்களுக்கு வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. பிசாசு என்ன பண்றான்? ஒரு 3 விதத்துல நம்ம அறியாமைக்குள்ள மாட்டி விடுறான். இன்னைக்கு அந்த 3 ஏரியாவை பார்த்து இன்னைக்கு ஆவியானவர் அந்த இடத்துல ஒரு உடைக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு வாசலை திறந்து நமக்கும் ஆண்டவருக்குள்ள ஐக்கியத்தை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கையில விடுதலை கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் வேகமாக வாசிக்கணும். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை என்ன பண்ணிருக்காமா? குருடாக்கினார். ரோமர் 12:2 சொல்லுது, வாசிக்க வேண்டாம். உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்க என்ன ஆகணுமா? மறுரூபமாக வேண்டும். எப்ப நான் மறுரூபமாக முடியும்? அவருடைய வசனம் அவருடைய ஐக்கியமா இருக்க இருக்க என்னுடைய மனது மறுரூபமாகிவிடும். ஆண்டவருடைய விடுதலைகளும் ஆசீர்வாதங்களும் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிசாசு என்ன பண்றான்? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு போறதுக்கு விட மாட்டான். அதையும் மீறி ஆண்டவர் செயல்படுறாரு. ஆண்டவர் உங்களை ரட்சிச்சார், ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு என்னன்னா, நீ ஆண்டவரை ஏத்துக்கோ, ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, சர்ச்சுக்கு போ, பட் உன்னை மனதை நான் கட்டி வச்சிட்டேன், உன்னுடைய மனக்கண்ணை நான் குருடாக்கி வச்சிட்டேன். அநேகருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு கிடக்கிறது. அநேகருடைய மனக்கண்கள் ரோமர் 12:2 சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று நீங்கள் பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாக வேண்டும். அப்படின்னா மனது கட்டப்பட்டிருக்கிறது, மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்டா 12:2 சொல்றது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பீங்க, இந்த உலகத்தோட ஒத்து போவீங்க, உலகத்தோட ஆசாபாசத்துக்குள்ள அதிகமா இன்ட்ரெஸ்ட் காமிப்பீங்க, உலகத்தோட நடவடிக்கைகள்ல அதிகமா ஈடுபடுவீங்க, தேவ சமூகத்துக்கு வர்றதை விட ஃப்ரெண்ட்ஸுகளோட அதிகமா சுத்துவீங்க, தேவ பிள்ளைகளோட பேசுறதை விட ஃப்ரெண்ட்ஸுகளோட அதிகமா பேசுவீங்க, வேதத்தை வாசிக்கிறதை விட தேவையில்லாதெல்லாம் வாசிப்பீங்க, சபைக்கு வந்து ஊழியத்துல பங்கு பெறுகிறதை விட மற்றவர்களோட நேரத்தை நீங்க செலவழிப்பீங்க. உங்களுடைய மனதுல ஆவிக்குரிய சிந்தனையை விட மாம்சீக சிந்தனை, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எந்த கடையில துணி வாங்கலாம், எந்த நகையை வாங்கலாம், எப்படி சீவிக்கலாம், எந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம், 24 hours ஒரு மனுஷனுக்குள்ள அதிகமா இந்த பிரபஞ்சத்துக்குரிய இந்த காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய மனசை குருடாக்கி வச்சுட்டான் பிசாசு. உன்னுடைய மனது தெளிவடைய முடியாதபடிக்கு, தேவ சித்தம் என்னது என்று பகுத்தறிய முடியாதபடிக்கு மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, மகளே உன்னுடைய மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் என்னால உன்னை ஆசீர்வதிக்க முடியல, உன்னுடைய மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் உன்னால என்னை விசுவாசிக்க முடியல, நீ என்னை விசுவாசிக்கவும் மாட்டேங்கிற, நீ என்னை
விசுவாசிக்காதனால என்னால உன்னை ஆசீர்வதிக்கவும் முடிய மாட்டேங்குது. நான் சிலுவையில் உனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். உன்னுடைய பலவீனங்களை நான் சுமந்துட்டேன். உன்னுடைய நோய்களை நான் சுமந்துட்டேன். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை என் மேல வந்துச்சு. என்னுடைய தழும்புகளால் நீ சுகமாகிற. நான் சிலுவையில செய்யாத விடுதலை கிடையாது. ஆனா நீ ஏன் நிம்மதி இல்லாம இருக்கிற? உனக்கு ஏன் சமாதானம் இல்லை? உனக்கு ஏன் சந்தோஷம் இல்லை? காரணம் பிசாசு உன் மனசை குருடாக்கி வச்சதுனால நீ என்னை விசுவாசிக்க மாட்டேங்கிற. என்னாலையும் அற்புதம் செய்ய முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஆண்டவரை கூறுகிறோம், ஆண்டவரே இந்த மனக்கண்ணை நீங்க திறக்கணும். ஆண்டவரே எத்தனை பேர் திறக்கணும்னு சொல்லி விரும்புறீங்க? இந்த மனக்கண் திறக்கப்படும் போது இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் மேல விசுவாசம் உங்களுக்கு வரப்போகிறது. இரண்டாவது விஷயம், லூக்கா 24 அதிகாரம் 30-31 வசனம் வேகமாக வாசிங்க. சாரி, லூக்கா 24:16 வசனம் வாசிங்க. லூக்கா 24. அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. யோவான் 12 அதிகாரம் 40 வசனம். யோவான் 12:40. அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தில் உணராமலும் போதும். கண்களை என்ன பண்றாமா? குருடாக்குகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, நீங்க சபைக்கு வருவீங்க, நீங்க ஆராதிப்பீங்க, கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது. நீங்க நினைக்கிறேன் தெளிவாதான் வர்றேன், கரெக்டா சர்ச்சுக்கு தான் வந்து வேற நாள் போய் விட்டுலையே. இந்த கண்கள் அல்ல. நீங்க பாக்குறீங்க, சாப்பிடுறீங்க, நடக்கிறீங்க, இதெல்லாம் ஓகே. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாதபடி, தேவ சித்தத்தை நீ அறிந்து கொள்ள முடியாதபடி, வழியை இந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் போலாமா உன்னால சூஸ் பண்ண முடியாதபடி, உனக்கு முன்னாடி இருக்கிற சத்துருவினுடைய தந்திரங்களை நீ அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி, உன்னுடைய எதிராளியை நீ பார்க்க முடியாதபடி, எவனை விழுங்கலாம்னு சொல்லி வகை தேடிக்கிறானே, உன் குடும்பத்துக்கு எதிராய், உன் பிள்ளைகளுக்கு எதிராய், உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு எதிராய், உன்னுடைய வேலைக்கு எதிராய் என்னென்ன விஷயத்துல சத்துரு பிரச்சனை கொண்டு வர்றான், எங்கிருந்து வந்து சொல்லி கிளியராக உன்னால பார்க்க முடியாதபடி உன் கண்கள் குருடாக்கப்பட்டு கிடக்கிறது. தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடி குருடாக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியாதபடி குருடாக்கப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதுனால என்னை உனக்கு வெளிப்படுத்த முடியவில்லை. ஆண்டவர் நிறைய நேரத்தில் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். தேவ சபையில தேவன் அசைவாடுகிறார், தேவன் ஆவியா இருக்கிறார். மாம்சீக கண் அவரை பார்க்க முடியாது. ஆனால் தேவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனையோ நேரத்துல ராத்திரி நேரங்களில் உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனையோ நேரத்துல நீ சோர்ந்து போகும்போது அவருடைய ஆறுதலின் கரத்தை தொட வேண்டும் என்று விரும்புகிறது. எத்தனையோ நேரம் நீ கண்ணீர் வடிக்கும் போது உனக்கான பதிலை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் சத்துரு உன் கண்களை குருடாக்குறதுனால ஆண்டவருடைய பதிலை உன்னால் பார்க்க முடியவில்லை, ஆண்டவரை உன்னால் தரிசிக்க முடியவில்லை, ஆண்டவர் உன்னால் நெருங்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே உன்னை ஆசீர்வதிக்க முடியல, கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்கள் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். பிசாசுக்கு தெரியும், கண்ணானது சரீரத்துடைய விளக்காய் இருக்கிறது. உன் கண் குருடாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருட்டாய் இருக்கும். அப்படின்னா பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, உன்னுடைய மனக்கண்ணை, உன்னுடைய ஆவிக்குரிய பார்வையை அவன் குருடாக்கி வச்சுட்டான்னா உன்னுடைய முழு காரியமே இயங்காது என்று அவனுக்கு நல்லா தெரியும். அநேகருடைய ஆவிக்குரிய மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. அதனாலதான் சத்துருவின் போராட்டத்தை கூடவா நீங்க அனுபவிக்கிறீங்க. எனக்கு அறியாமலே சத்தியத்தை அறிகிறது மாத்திரமல்ல, இயேசுவை ரட்சிக்கப்படுறது மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிகிற அறிவிலும் நாம் வளர வேண்டும். கண்களை நீங்க திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவதாக அதே 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அதனுடைய கடைசி பகுதி, குருடாக்கி இருதயம் கடினப்படுகிறது. போனவரை வாசிச்சோம், எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு ஜீவ ஊற்று உனக்குள்ள புறப்பட வேண்டும் என்று சொல்லி உனக்குள்ள ஒரு இருதயத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது தேவன் அதுக்குள்ள செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் அதுல வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமானது திருப்புள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது.
இருதயத்துக்குள்ளிருந்து ஜீவ ஊற்று வரணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் பிசாசு தந்திரம் என்ன பண்ண தெரியுமா? இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கான். இருதயம் கடினமா இருக்கும்போது எப்படி ஜீவ ஊற்று வரும்? ஒரு தரை எப்போ கடினமாகும்? நல்ல வெயில் அடிச்சது, தரை கடினமாயிடுச்சு. தண்ணீர் ஈரப்பதமே இல்லாத இடத்துலதான் கடினமா இருக்கும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு இல்லை. இருதயம் கடினப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, வசனத்தை கேட்கிறீங்க, பட் இருதயம் கடினமா இருக்கிறது. ஏன்னா ஒரு விஷயம் உள்ள கொண்டு போக முடியல, ஒரு வெளிப்பாடு உள்ள கொண்டு போக முடியல. யோசிச்சு பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு அவரை குறிச்ச ரகசியத்தை உள்ள கொண்டு போக முடியலன்னா புறஜாதியார்களுக்கு எப்படி கொண்டு போக முடியும்? ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். பிசாசுடைய மனதை கட்டிட்டான், பிசாசு கண்களை கட்டிட்டான், பிசாசு உன்னுடைய இருதயத்தையும் கடினப்படுத்தி விட்டான். இதெல்லாம் கடினமா இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யல, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கல என்று சொல்வதில் அர்த்தமே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை கசப்பா மாறிடும். அதுக்கு விக்கிரக வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த மகிமை என்ன என்று உங்களுக்கு தெரியல, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை என்னன்னு தெரியல. பட் எத்தனையோ தேவ மனிதர்கள் இந்த அன்பை ருசிக்க ஆரம்பிச்ச உடனே அவருடைய மனது டிஸ்ட்ராக்ட் ஆகல, அவருடைய கண்கள் தெளிவாய் பார்த்துச்சு, அவருடைய இருதயம் ஜீவ ஊற்றால் பெருக்கெடுத்ததுனால எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்தாங்க. ஆண்டவருடைய சந்தோஷத்துல பாடல்கள் எழுதினாங்க. இன்னைக்கு இத்தனை பாடல்கள் எழுதுறோமே, அவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை நடந்ததுனால பாட்டு எழுதினாங்க. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பாடல்கள் நமக்கு வந்திருக்கிறது. கசப்பான வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகள், சலிப்புகள், சோர்வுகள், இதற்கு அல்ல தேவன் நம்மை தெரிந்தெடுத்தது. நீங்க ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிதானத்துக்குள்ள வரும்படியாக, கர்த்தருடைய சமூகத்தினை கழுவி வரும்படியாக, ஆண்டவருடைய சமூகத்தினை சந்தோஷமா இருக்கும்படி அவர் உங்களை அழைத்திருக்கிறார். சொல்ற, நான் எல்லாத்தையும் சகிச்சுட்டேன், நீ ஆளுகிற. நான் தழும்புகளை ஏற்றுட்டேன், உனக்கு ஏன் காயங்கள்? நான் உள்முடியை சுமந்துட்டேன், நீ ஏன் சுமையை சுமந்து கொண்டு இருக்கிற? ஏதோ ஃபார்முலா மிஸ்டேக் ஆகிக்கொண்டே இருக்கிறது. காரணம், பிசாசு மைண்டை கட்டிட்டான், மனசை கட்டிட்டான், பிசாசு இருதயத்தை கடினப்படுத்திட்டான், உடைய கண்களை குருடாக்கி விட்டான். இவ்வளவுதான். இதுக்கு மேல நீ விசுவாசிக்காத, இதுக்கு மேல நீ பைபிளை வாசிக்காத, இதுக்கு மேல யாராவது சொன்னாலும் நீ ஏத்துக்காத. உங்களுக்கு ஒரு பார்டர் லைன் போட்டது யார்? ஆண்டவர் சொல்றாரு, ஆனதும் அவருடைய அன்பை நீளம் அகலம் ஆழம் உயரம் கிடையாது, அதை மெஷர் பண்ணவே முடியாது. பவுல் சொல்றாரு, எனக்கு இது இன்னும் நான் குறைவுள்ளவன் அப்படின்றாரு. இவ்வளவு வெளிப்பாடு வந்துட்டு நான் குறைவுள்ளவன். அப்போஸ்தலன் பவுலே ஆண்டவருடைய சத்தியத்துக்கு பார்டர் போடவே இல்லை. நீங்கள் ஏன் பார்டர் போடுறீங்க? இதுக்கு மேல இல்ல, நான் என்ன கேட்டதோ என்ன படிச்சனோ அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி நீயா சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஒரு பார்டர் போட்டதுனால ஆண்டவர் சொல்றாரு, மகனே, என்னாலேயும் ஒரு பார்டர் தாண்டி உன்னை ஆசீர்வதிக்க முடியல, என்னாலேயும் ஒரு எல்லையை தாண்டி உனக்கு நான் பிளஸிங் கொடுக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவரே, நீ எல் ஷடாய், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், பார்டரை எடுக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. இன்னைக்கு அவரும் பார்டரை எடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த கண்களை எல்லாம் திறந்து, இருதயத்தை திறந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேருக்கு விடுதலை வேண்டும் சொல்லி விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அவர் ஊழியம் முடிச்சோம்னா பிசாசு என்ன பண்றா தெரியுமா? இவர் போற இடத்துல எல்லாம் விடுதலை ஆக்குறாரு, போற இடத்துல எல்லாம் சுகம் நடக்குது, போற இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்குதுன்னா அவரை சிலுவையில் அரைஞ்சு கல்லறையில வைத்து அடைத்து விட்டான் கல்லறை. மூணாவது நாள் என்னாச்சு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்ச உடனே கல்லறை திறக்க ஆரம்பித்து விட்டது. கல்லறை திறந்ததனுடைய அடையாளம், கல்லறை திறந்துச்சுன்னா எனக்கும் எங்கெல்லாம் அடைச்சிட்டோம்னா எல்லாமே திறக்க போகுது என்பதற்கு அடையாளம். விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை உள்ள வச்சு கல்லறைக்கு கல்லை வச்சு பூட்ட முடியல, திறந்துட்டாரு. அதே மாதிரி உங்களுக்குள்ள இயேசுவை வச்சு உங்க மனதை கல்லு வச்சு அடைச்சிருக்கான், உங்க கண்ணை கல்லு வச்சு அடைச்சிருக்கான், உங்க இருதயத்தை கல்லு வச்சு அடைச்சிருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும் போது எப்பேற்பட்ட கல்லா இருந்தாலும் சரி, மனுஷனால் புரட்ட முடியாத எப்பேற்பட்ட கல்லா இருந்தாலும் சரி, இன்னைக்கு புரட்டி போட்டு உனக்குள்ள இருக்கிற வல்லமையை வெளியே கொண்டு வந்து, உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வெளியே கொண்டு வந்து தேவனுடைய வல்லமை உனக்குள்ள அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரட்டணும்னு சொல்லி விரும்புறீங்க? ஹல்லேலூயா.
இதை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அதனாலதான் ஆண்டவர் பிராக்டிகலா செஞ்சு காமிச்சார். வாசிக்க வேகமா 3 வசனத்தை. லூக்கா 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் என்ன பண்ணாருமா? திறந்தார். பிசாசு மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருந்தார். ஆண்டவர் என்ன பண்ணாருங்களா? வேத வாக்கியங்களை அவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படி மனதை திறக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில இந்த அடைக்கப்பட்ட அனுபவத்தை குறித்து உங்க காதுல கேட்டுக்கொண்டிருக்கும் போது, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுக்குள்ள போய் கொண்டிருக்கும் போது, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் என்னுடைய மகளோட மனதை திறக்கணும்னு சொல்லி நீங்க விசுவாசித்தால் இன்னைக்கு உங்க மனக்கண் திறக்கப்பட போகுது. நீங்க விசுவாசித்த உங்க மனக்கண் நீங்க திறக்கப்பட போகிறது. ஆண்டவரே, அன்னைக்கு அவருடைய மனக்கண்ணை திறந்தீங்களப்பா. என் மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கப்பா. இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக முடியல, என்னால தெளிவா யோசிக்க முடியல. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அவர்களை திறந்தீரே. என்னுடைய மனக்கண்ணை திறங்க. என்னுடைய மனக்கண் இன்னைக்கு திறங்கப்பா. இன்னைக்கு உங்க மனக்கண்ணை திறக்க போகிறாங்க. இரண்டாவதாக லூக்கா 24:30-31. அவர்களோடே அவர் வந்து இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அதுவரைக்கும் கண்ணு திறந்துதான் இருந்துச்சு, ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த அப்பம் நானே ஜீவ அப்பம்னு சொல்றாரு. அந்த அப்பமாகி இந்த வார்த்தை இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது ஆண்டவருடைய சித்தம் தெரியுமா? இன்னைக்கு என் பிள்ளையோட கண்ணை திறக்கணும்னு சொல்லி அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டவர் பாருங்க, யாரையும் போய் கம்பல் பண்ணல கண்ணை திறக்கல. கம்பல் பண்ணி மெர்சிவா இன்னைக்கு உங்க கண்ணை நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே, என் கண்ணை நீங்க திறக்காது அப்படின்னு சொன்னா யாருக்கு திறக்கிறாரோ இல்லையோ நமக்கு ஆண்டவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. பெரும் கூட்டமான ஜனங்கள் இருந்தாங்க, ஆனா ஒரே ஒரு ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட ஆரம்பிச்சது. எத்தனையோ பேர் போனாங்க, ஒரே ஒரு சகையோ, ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீ, ஒரே ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் இறங்கி வருவார். இன்னைக்கு அந்த ஒரு மனுஷன் நீங்களா? ஆண்டவரே, என் கண்ணை திறங்க ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. இன்னைக்கு என்னோட மனக்கண்ணை திறக்கணும். இன்னைக்கு இந்த கிறிஸ்டியன் லைஃப்னுடைய அந்த பார்டர்ல நீங்க உடைக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு நான் முதல்ல தாண்டணும் ஆண்டவரே. பிசாசு எங்கெல்லாம் எனக்கு பிளாக் போட்டு வச்சிருந்தானோ இன்னைக்கு நான் அதை தாண்டி உம்மை நான் பார்க்கணும் ஆண்டவரே. உம்மை நான் அறியணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தா எலிசாவுடைய வேலைக்காரனோட கண்ணை திறந்தாரு. அவன் அது வரைக்கும் பயந்து கொண்டிருந்தான். கண்ணு திறக்கப்பட்ட உடனே அக்கினி மயமான ரதங்கள் அவனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லி பயந்து கொண்டிருக்கிற விஷயத்துல ஆண்டவர் கண்ணை திறப்பார். கர்த்தர் உனக்காக என்ன செய்ய போகிறார் என்பதை காண்பிப்பார். கர்த்தர் உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பார். ஆகார் பயந்து கொண்டிருந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க முடியாது. ஆண்டவர் ஆகாரே அங்க பாரு அப்படின்னாரு. ஒரு துறவை அவருடைய கண்கள் கண்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன உன்னுடைய தரித்திரத்தை மாற்றுகிற ஒரு துறவை உனக்காக காண்பிக்க போகிறார். இதுவரை நீ பார்க்காத துறவை நீ பார்க்க போகிறாய். இதுவரை அனுபவிக்காத சமாதானத்தை நீ பார்க்க போகிறாய். உன் கண்களை குருடாக்கி எந்த மேன்மையை நீ அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி இன்று வரை போராடின சத்துருவுக்கு இன்னைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து உங்களுடைய கண்களை திறக்கும்படி ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கெட்டகுமாரன் பன்றியை மேய்க்கும் போது அவனுடைய மனக்கண் ஆண்டவர் திறந்தார். என் தகப்பன் வீட்டுக்கு நான் போறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தா கூட இன்னைக்கு உங்க மனக்கண்ணை திறந்து தகப்பன் வீட்டுக்கு நீ உங்களை கூட்டிக் கொண்டு வர போகிறார். தகப்பன் வீட்டுடைய விருந்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. தகப்பனுடைய வீட்டுல சந்தோஷம், தகப்பனுடைய வீட்டுல சமாதானம், தகப்பனுடைய வீட்டுல எது வேணாலும் எனக்கு சாப்பாடு போடுவாரு. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள உங்களை நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தியத்திராவுக்கும் நத்தாபுரம் மிஸ்ரவளும் தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தவிட்டார். இருதயத்தை திறந்தவிட்டார். பாருங்க, லீதியாள் என்கிற பெண்ணோட பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பிசாசு இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்கான். இருதயத்தை அடைச்சு வச்சிருக்கான். வசனம் உள்ள போக முடியாதபடிக்கு. ஆனா பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது லீதியாளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். கண்களை அவர் திறந்தார். மனதை அவர் திறந்தார். இருதயத்தையும் அவர் திறந்தார். யார் திறந்தாங்க? அவங்களே திறந்துட்டாங்களா? ஆண்டவர் திறந்தாரா?
அப்போ என்னால முடியல ஆண்டவரே, என்னால என் மைண்டை சேஞ்ச் பண்ண முடியல, என்னால கண்கள் திறந்த ஆவிக்குரிய பார்வையில பார்க்க முடியல, என்னால இருதயத்தை திறக்க முடியல ஆண்டவரே, எனக்கு பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேணும்னு சொன்னா இன்னைக்கு இந்த இடத்துல ஒருவர் வந்திருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். அவரை கண்ணுல பார்க்க முடியாது, அவரை நீங்க அனுபவிக்க முடியும். நீங்க விட்டு கொடுத்தா உங்க இருதயத்தை அவர் திறப்பதை நீங்க அனுபவிப்பீங்க. உங்க இருதய வாசல் திறக்கப்படும். அதற்குள்ள தேவ பிரசன்னம் கடந்து வரும். சீசருடைய இருதயத்தை திறந்த உடனே லூக்கா 24 அதிகாரம் 32வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு புரிய வச்ச போது, விளங்கப்படின போது, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. உங்களை அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வாந்தி பண்ண போடக்கூடிய நிலைமையில சத்துரு இவ்வளவு நாள் உங்க இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்கலாம், உங்க கண்களை குருடாக்கி வச்சிருக்கலாம், உங்க மனதை குருடாக்கி வச்சிருக்கலாம். விடுதலை இல்லாம, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை அறிந்து கொண்டால் இதெல்லாம் உனக்கு நடக்காது. என்ன நீ அறியணும்னா இன்னைக்கு நீ என் சமூகத்துக்கு விட்டு கொடு. நான் உன் இருதயத்தை திறக்கிறேன், நான் உன் கண்களை திறக்கிறேன், நான் உன் மனதை திறக்கிறேன். நான் திறக்கிறது நீ எப்படி அனுபவிக்க முடியும்? ஒன்று நடக்கும், உன் இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். ஒரு அக்கினி உனக்குள்ள மூட ஆரம்பிக்கும், ஒரு துதி எழும்ப ஆரம்பிக்கும், ஒரு ஆராதனை எழும்ப ஆரம்பிக்கும். உன்னை அறியாமல் நீ தேவனை மகிமைப்படுத்துவாய், உன்னை அறியாமல் நீ செபிக்க ஆரம்பிப்பாய், உன்னை அறியாமல் அதிகாலமே தேவனை தட்டி எழுப்பி வேதத்தை திறக்க வைப்பாய், உன்னை அறியாமல் நீ தேவனுக்காக கீழ்ப்படி ஆரம்பிப்பாய். அப்படி தெரிந்து கொள்வாய், என்னுடைய இருதயம் திறக்கப்பட்டு விட்டது, என் கண்கள் திறக்கப்பட்டு விட்டது, என்னுடைய மனது திறக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் திறக்கப்பட போகிறது. வெளிப்படுத்த விசேஷத்தை வாசிக்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கப்படாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இவர் திறந்தா இனி எந்த சக்தியாலும் பூட்ட முடியாது. சத்துரு ஒருவேளை பூட்டி வச்சிருக்கலாம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் திறந்தா என்னுடைய கல்லறை எப்படி இன்னைக்கு திறந்த கல்லறையா இருக்குதோ, உன் வாழ்க்கையிலையும் இன்று முதல் திறக்கப்பட்ட அனுபவம் உண்டாக போகிறது. அநேகருடைய வாழ்க்கையில வாசல் திறக்கப்பட போகிறது, அநேகருடைய அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட போகிறது, அநேகருடைய சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட போகிறது, அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை நடக்க போகிறது. ஆவியானவர் சொல்றாரு, இன்றைக்குடைய கண்கள் திறக்கப்படும் போது, உன் மனது திறக்கப்படும் போது, உன் இருதயம் திறக்கப்படும் போது, உன் குடும்பத்துக்கான வாசல் திறக்கப்பட போகிறது, உன் பிசினஸ்க்கான வாசல் திறக்கப்பட போகிறது, உன் பிள்ளைகளுக்கான வாசல் திறக்கப்பட போகிறது, உன்னுடைய ஆவிக்குரிய மண்டலம் திறக்கப்பட போகிறது. எப்பதான் என்று திறக்கப்படுவதாக சொல்லி இதுவரை அடைக்கப்பட்ட அனுபவங்கள், உன் சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை அடைத்து வைத்திருக்கிற அந்தகார வல்லமையை இன்றைக்கு உடைச்சு பேதுரு போகும்போது 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல் இரும்பு கதவுகள் ஆட்டோமேட்டிக்கா திறந்தது போல ஆண்டவர் சொல்றாரு, உன் மனதும் கண்ணும் இருதயம் திறந்தா உனக்கு முன்னாடி அடைக்கப்பட்ட வாசல்கள் ஆட்டோமேட்டிக்கா திறக்கப்பட போகிறது. கர்த்தர் அதை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறீங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்குள்ள நடப்பித்த தன்னுடைய பலத்த சத்துவத்தினுடைய வல்லமையின்படியே இப்ப விசுவாசிக்கிற உன்னிடத்துல தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கட்டளை. பவுல் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை கல்லறைக்குள்ளிருந்து ஓபன் பண்ணி விட்டது பரிசுத்த ஆவியுடைய வல்லமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மைதானா? the holy spirit உடைய power of the holy spirit உடைய அர்த்தம், அந்த ரூட் லாங்குவேஜ் டைனமைட். அப்படின்னா ஒரு அணு ஆயுதத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து ஒரு டுனாமிஸ் பவர். அது எக்ஸ்ப்ளோர் ஆச்சு சொன்னா யாரும் அதுக்கு முன்னாடி நிக்க முடியாது. கல்லறைக்குள்ள அடைச்சு வச்சிருந்தோம்னா அந்த டுனாமிஸ் பவர் இறங்கிச்சு பாருங்க, கல்லறை திறந்துச்சு, இவர் உயிர் தெழுந்து வெளியே வந்துட்டாரு. இன்னைக்கு விசுவாசிக்கிறவங்களாக உங்களுக்குள்ள அதே டுனாமிஸ் பவர் இன்னைக்கு வெளிப்பட போகுது. அதே டுனாமிஸ் பவர் கண்களை திறக்கும், அதே டுனாமிஸ் பவர் உடைய இருதயத்தை திறக்கும், அதே டுனாமிஸ் பவர் உங்களுடைய மனதை திறந்து
இயேசுவை அறிந்து கொள்ளும்படி, இதுவரை இல்லாத ஒரு அன்பை நீ அனுபவிக்கும்படி, இதுவரை இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்கும்படி, இதுவரை இல்லாத ஒரு விடுதலை அனுபவிக்கும்படி இன்னைக்கு இந்த ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். உங்க வாய்